ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் BI சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டாக்ஸ்ல சம்ங்கிற ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டாக்ஸ்ங்கிற சீரிஸ்ல சம் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம மைக்ரோசாஃப்ட் பவர் BIல ஃபார்முலா யூஸ் பண்றது எக்ஸல் யூஸ் பண்ணியிருந்தா யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ரா டேட்டாவில் எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸல்ல இந்த அமௌண்ட் அப்படிங்கிற இந்த காலத்தில் உள்ள எல்லா ஓவரால் எல்லாவோட அமௌண்ட்டையும் எனக்கு டோட்டல் பண்ணி டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு எனக்கு சம் பண்ணி வரணும். ஸோ அதுக்கு நான் சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸலில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸலில் நான் அதை டோட்டல் பண்ணி காட்டுறேன். ஈக்குவல் போட்டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்க்ரால் டவுன் ஆரும். ஸோ எது வரையும் சம் பண்ணணுமோ, அதாவது ஓவரால் ப்ளஸ் பண்ணணுமோ, அதை நான் அந்த ரோவோட ஸ்டார்டிங்லேருந்து R2லேருந்து R53 வரையும் எனக்கு டோட்டல் பண்ணி ஓவரால் அமௌண்ட் எவ்வளோன்னு எனக்கு ஆன்சர் வரணும். ஸோ நான் அதை கொடுத்துட்டு கிளிக் என்று கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னா 84,02,001 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்திருக்கு. அதாவது எக்ஸல்ல நம்ம எக்ஸல்ல இந்த மாதிரி ஒரு சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதுல எந்த ரோல எத்தனாவது ரோலேருந்து எத்தனாவது ரோ வரையும் சம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்து நம்ம இதுல ஓவரால் அமௌண்டோட அவுட்புட்டை நம்ம இதுல எக்ஸல்ல எடுப்போம். ஸோ இதை நம்ம எப்படி பவர் BIல பண்றது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பவர் BI ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எக்ஸல் டேட்டாவை நான் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுல எந்த டேட்டாவும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸல் ஒர்க் புக்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி எந்த லொக்கேஷன்ல இருக்கோ அந்த லொக்கேஷன்ல இருந்து நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. நான் ஓபன் பண்ணிக்கிறேன். டேட்டா ஓபன் ஆகுது. டேட்டா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இங்க நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை நான் லோடு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாங்கிற ஃபீல்டில் நம்மளுக்கு ஒரு ஷீட்டு கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆகி வரட்டும். ஓகே, நம்மளோட டேட்டா ஷீட் வந்துருச்சு. இதில் நம்ம எதை வச்சு பண்ண போறோம்னா இங்கே உள்ள ஒரு காலமோட ஹெட்டர்ஸ் தான் இங்கே நம்மளுக்கு தனித்தனியாக ஒரு காலமாக ஹெட்டர்ஸாக நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ எப்படி சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நான் இதில் ஹோமை கிளிக் பண்ணிக்கிறேன். ஹோமை கிளிக் பண்ணிட்டு நியூ மெஷர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட் எ டாக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் தட் கால்குலேட் எ வேல்யூ ஃப்ரம் யுவர் டேட்டா அப்படிங்கிற நியூ மெஷர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த மெஷர் அப்படிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் அப்படின்னு யூஸ் பண்ண, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள தியரி வீடியோவை நீங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மெஷர் அப்படின்னா நம்மளுக்கு இங்க கிரியேட் ஆக போற நியூ ஃபீல்டோட நேம் தான் இங்க நம்மளுக்கு ஷோ ஆகும். அதாவது மெஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு காலமா சேவ் ஆகாம நம்மளுக்கு ஒரு ஃபீல்டா தான் சேவ் ஆகும். ஸோ மெஷரோட ஃபீல்டு நேம் என்னன்னா நான் டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டோட்டல் அமௌண்ட். ஓகே, அடுத்து ஈக்குவல் இந்த சைடு நம்மளோட ஃபார்முலாவை எழுதணும். ஸோ என்ன ஃபார்முலா எழுத போறேன்னா சம்னா டைப் பண்ணோடனே எனக்கு ப்ரொமோட் ஆகுது. நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண உடனே எந்த காலம் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ காலமோட நேமை இங்க நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா அப்படின்னு இருக்கிறது நம்ம ஷீட்டோட நேம். இந்த இதுக்கு முன்னாடி அட்ரஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேட்டான்னு இருக்கிறது நம்மளோட ஷீட்டோட நேம். டேட்டா அப்படிங்கிற ஷீட்ல அட்ரஸ் அப்படிங்கிற காலம் அப்படின்னு இதுல வேணும். நம்மளுக்கு டேட்டா அப்படிங்கிற ஷீட்ல அமௌண்ட் அப்படிங்கிற காலம் தான் வேணும். ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அதை சூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் நான் போட்டுக்கிறேன்.
போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக இங்கே கமிட் கொடுக்கலாம், இல்லைனா என்ட்ரூ கிளிக் பண்ணலாம். நான் என்ட்ரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ நம்மளோட சம் பண்ணி நம்மளோட வேல்யூ வந்துருச்சு. ஆனால் பட் நம்மளுக்கு ரிப்போர்ட் பேஜில் ஷோ ஆகலை. எப்படி ரிப்போர்ட் பேஜில் அதை நம்ம ஷோ பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட விஷுவலைசேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்டை சூஸ் பண்ணிக்கணும். நான் ஒரு கார்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட ஃபில்டர் ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. கார்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதோட ஃபீல்டில் நம்ம கிரியேட் பண்ண இந்த நியூ ஃபீல்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா புதுசாக டோட்டல் அமௌண்ட்னு ஒரு நியூ ஃபீல்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். பணமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 மில்லியன் அப்படின்னு நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதோட டிஸ்பிளே யூனிட்ஸ் வந்து மில்லியனில் இருக்குது. ஸோ நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். விஷுவலைசேஷனில் போயிட்டு ஃபார்மேட்டிவ் விஷுவலில் வேல்யூவில் போயிட்டு நீங்கள் டிஸ்பிளே யூனிட்ல நான் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ஓவரால் அமௌண்ட்டு நம்மளுக்கு காட்டும். இங்கே உள்ள அந்த ஓவரால் அமௌண்ட்டும் நம்மளுக்கு எக்ஸலில் உள்ள ஓவரால் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக தான் இருக்கும். அதே சேம் ஃபங்க்ஷன் தான் நம்ம கொஞ்சம் இங்கே ஃபார்முலாவை கொஞ்சம் முன்னாடியே எந்த ஃபீல்டோட நேம் வருதோ அதை மட்டும் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இங்கே சேஞ்ச் ஆகாது. தென் இதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜென்ரல் கொடுத்து இதோட எஃபெக்ட்ஸில் போயிட்டு நான் கொஞ்சம் லைட் ஆஷ் கலருக்கு நான் கொடுத்துட்டு தென் விஷுவலில் போயிட்டு இதோட வேல்யூவோட ஃபாண்ட் சைஸை நான் 50க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போல்டு கொடுத்துக்கிறேன். நல்ல டார்க் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் கேட்டகரி லேபிளையும் நான் ஒரு 15, 16க்கு வச்சுட்டு அதையும் போல்டு பண்ணிட்டு இதை கொஞ்சம் சின்ன பண்ணிட்டு தென் ஜென்ரலில் எஃபெக்ட்ஸில் இதோட ஷார்ப்பான பார்டரை நான் கொஞ்சம் ரவுண்டட் கார்னராக மாற்றிக்கிறேன். ஒரு 15 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு நல்லா ரவுண்டடாகவே வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் எப்படி வந்துருச்சு. ஸோ எப்படி சம் ஃபங்க்ஷன் அப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி உள்ள இன்னும் நிறைய ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.